அரை ஜான் தான் வந்து உங்களுக்கு வந்து ஹைட் இருக்கணுங்கண்ணா. அரை ஜான் தான் ஹைட் இருக்கணுங்க. இந்த காது வந்து வேற எதுவுமே கொடுக்க வேற எது இந்த பீஃப் சிக்கனு அதெல்லாம் வந்து அண்ணா வணக்கம். வணக்கம்ண்ணா. அண்ணா உங்க பேர் அறியும்? அண்ணா மனோகரனுங்க. மனோகர். செந்தூர் கனலுங்க. செந்தூர் கனல். செந்தூர் கனல் முத்தூருங்க. முத்தூர். செந்தூர் கனல். என்ன முத்தூர் எந்த மாவட்டம்? முத்தூர் வந்து திருப்பூர் மாவட்டம்னா. முதல்ல ஈரோடு மாவட்டம் இருந்தது, இப்ப திருப்பூர் மாவட்டங்க. சரி சரி. செங்கோடம்பாளையம்ங்க. சரிண்ணா. காங்கேயம் வெள்ளகோயிலுக்கு பக்கத்துலங்க. இப்ப இன்னைக்கு நம்ம கிட்ட என்ன பப்பீஸ் ஆனா நம்மகிட்ட இப்ப லிட்டரா இருக்கிறது வந்து டேஷ் ஒன் பப்பி லிட்டரா இருக்குதுங்கண்ணா. சரி சரி. டேஷ் ஒன்றுங்க. எத்தனை பப்பீஸ் இருக்கு? ஆனா மொத்தம் வந்து 9 பப்பி லிட்டரா இருக்குங்கண்ணா. 9 பப்பீஸ்ங்கண்ணா. ஓகே ஓகே ஓகே. சூப்பரா இருக்குண்ணா. சரி, இந்த பப்பீஸை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க. ஆனா 9 பப்பிங்க. 9 பப்பியுமே ஒரே ஃபீமேல் தான் லிட்டரா இருக்குங்கண்ணா. ஒரே ஃபீமேல் தான் லிட்டரா. இவ்வளவு குட்டி போடுங்களா? ஆனா போடுங்கண்ணா. 11 போட்டுதுங்கண்ணா. 2 டெத்துங்க. 2 ஆமாங்க. 9 பப்பிங்கண்ணா. இதுல எவ்வளவு மேல் இருக்குண்ணா? ஆனா மேல் வந்து 4 மேலுங்க. ஃபீமேல்னா? ஃபீமேல் 5 ஃபீமேலுங்கண்ணா. ஓகே ஓகே ஓகே. மொத்தம் 9 பப்பிங்கண்ணா. சரி, இதுக்கு முன்னாடி கஸ்டமர் யாரும் பாத்துருக்காங்க? நம்ம சேனல்ல தான் ஃபர்ஸ்ட்டுங்க. ஆனா சேனலுக்கு நான் எதா இருந்தா சேனல் மூலியமா தான் நான் போறேங்கண்ணா நானு. ஓகே ஓகே. ஆமாங்க. அப்புறம் ஏன்னா அப்பதான் வந்து கொஞ்சம் நல்லா, ஏன்னா உங்க சேனல் நல்லா ப்ரமோட் ஆகுது, நல்லா எல்லா பக்கம் ரீச் ஆகுதுங்கண்ணா. ஓகே ஓகே. அதனால சேனல் மூலியமா நான் கொண்டு வரேங்க. சரி, நம்ம பப்பீஸ்ல பாத்தீங்கன்னா எப்படி அந்த பப்பீஸை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க. அந்த பப்பீஸ் ஆனா இது வந்து நல்ல டேஷ் ஒன் பப்பிங்கண்ணா. டேஷ் ஒன் பப்பில நல்ல லென்த்தா, இந்த அளவுக்கு லென்த் வந்து நல்லா இந்த அளவுக்கு இருக்கணுங்கண்ணா. டெய்ல் இருக்கணுங்க. காது இந்த அளவுக்கு இலையாட்டு இருக்கணுங்கண்ணா. ஓகே. காது வந்து இந்த அளவுக்கு இலையாட்டு இருக்கணுங்க. சூப்பர்ண்ணா. ஆமாங்கண்ணா. எல்லாமே பிளாக் அண்ட் டேன்ங்கண்ணா. வேற பிரவுன் கலர் எதுவுமே கிடையாதுங்கண்ணா. இதுல வந்து பிரவுன் கலர் வருங்களா? பிரவுன் வருங்கண்ணா. சாரி, ஃபாதரும் பிளாக், மதரும் பிளாக்ங்க. பார்த்து கூட பார்த்து வாங்கிக்கலாம். ஆமாங்க. சூப்பர்ண்ணா. ஆனா இது வேற எதுக்கு யூஸ்? இந்த மாதிரி நாய்க்குட்டி அதிகமா ஆனா டேஷ் ஹவுண்ட் அப்படிங்கிறது வந்து வேட்டையை குறிக்கிறதா ஹவுண்டுங்கண்ணா. அப்படி? ஆமாங்க. இது வந்து புதுசா சொல்றீங்க. ஆமாங்கண்ணா. ஹவுண்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வேட்டைக்கு யூஸ் பண்றதா ஹவுண்டுங்க. சரி சரிண்ணா. அதனால பாத்தீங்கன்னா இது வந்து நல்லா, அதாவது எலி, பாம்பு, பெருக்கம் அந்த மாதிரி எதுவுமே வந்து உள்ள விடாதுங்கண்ணா. அப்படின்னா நம்ம வீட்டு யூஸ்க்கு நல்லா இருக்கு. நல்லா, ரொம்பவே நல்லா இருக்குங்கண்ணா. அந்த பொமேரியன் விட இது பெஸ்டா ரொம்ப. அது பொமரேரியன் கூட உங்களுக்கு வந்து ஹேர் பிரீடுங்கண்ணா. கொஞ்சம் முடி கொட்டும் பண்ணும். இது வந்து முடி கொட்டாதுங்கண்ணா. அப்புறம் என்னங்கன்னா ரொம்ப இம்யூனிட்டி பவர் அதிகமா இருக்கக்கூடிய நாய்ங்கண்ணா. அப்படிங்களா? ஆமாங்க. இப்போ வந்து அதே ஜெர்மன் ஷெப்பர்டா இருக்கட்டும், இதா இருக்கட்டும், பக்கு, லேப் எல்லாம் கொஞ்சம் இம்யூனிட்டி பவர், அதாவது இம்யூனிட்டி பவர்னா எதிர்ப்பு சத்துங்கண்ணா. எதிர்ப்பு சத்து வந்து நம்ம நாட்டு நாய்க்கு எந்த அளவுக்கு இருக்குதோ அதுல இது ஒரு முக்கால்வாசி இருக்குங்கண்ணா. சூப்பர்ண்ணா. ஆமாங்க. தோட்டத்து யூஸுக்கு ரொம்பவே, அதே சமயம் பெட்டாவும் இருக்குங்க. இதுக்கு வந்து எந்த ஒரு இது பூச்சி, பாம்பு, பல்லி எதையுமே உள்ள விடாதுங்கண்ணா. உள்ள விடாதுங்க. இது மேல் வாங்குறது பெஸ்டானா இல்ல ஃபீமேல் வாங்குறது? ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஃபீமேல் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்கண்ணா. என்ன காரணம்? ஆனா காரணம் என்னன்னாங்கன்னா, மேலுக்கு வந்து அந்த டைம்ல கொஞ்சம் மேட்டிங் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து இதுக்கு தர வேண்டியது இருக்குதுங்கண்ணா. அது வந்து இயற்கையா அமைஞ்சதுங்கண்ணா. ஃபீமேல் அப்படிங்கிறது அது வேண்டியது இல்லைங்கண்ணா. வேண்டியது இல்லைன்னா நம்ம லிட்டர்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் மேட்டிங் பண்ணலாங்கண்ணா. இல்லாட்டி அது வேண்டியது இல்லைங்க. அப்புறம் ஃபீமேல் வந்து கொஞ்சம் மேல காட்டிலும் ஃபீமேல் வந்து கொஞ்சம் ஆக்டிவாவும் இருக்குங்க. அப்புறம் சுறுசுறுப்பாவும் இருக்குங்க. அதே சமயம் சொல் பேச்சும் கேட்குங்க. இப்போ நம்ம வீட்டு யூஸ்க்கு வாங்குறவங்க ஃபீமேல் பெஸ்ட்ங்கறீங்களா மேல் பெஸ்ட்? ஆனா எங்கிட்ட வந்து 30 நாயுமே ஃபீமேல் தான் இருக்குங்கண்ணா. ஃபீமேல் தான் இருக்குங்கண்ணா. ஃபீமேல் தான் இருக்குங்க. அப்புறம் அதுவும் 3 நாய் தான், 4 நாய் தான் இப்போ வந்து இது மேல் இருக்குதுங்க. இதோட பிரீட் எங்கண்ணா? இதுதான் இங்க இந்த ஊர்ல இருந்து இந்த நாய் வந்துச்சுன்னா எந்த ஊர் சொல்லுவீங்க? ஆனா நம்ம அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா எனக்கு தெரியல. ஆமாமா. நம்ம தெரியாத, நம்ம போய் சொல்லக்கூடாது. திடீர்னு டாபர்மேன் மாதிரி இருக்குங்க. ஆமாங்கண்ணா. டாபர்மேனோட ஃபேஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாபர்மேனோட தான் இருக்கு. கார்டினிங் நல்லா இருக்குமா? கார்டிங்க்கு அருமையான டாக்குங்கண்ணா. ஓகே ஓகேண்ணா. கார்டினிங் நல்லா இருக்கு. கார்டிங்க்கு அருமையா இருக்குங்கண்ணா. சரி, எப்படி குழந்தை கூட நல்லா பழகுங்கண்ணா. நம்ம வீட்டு நபர்களுக்கு எல்லாமே ரொம்ப இதா பழகுங்கண்ணா. இப்ப இந்த நாயை பார்த்து வாங்கணும்னா எந்த மாதிரி விஷயங்களா நம்ம பார்த்து வாங்கணும்? ஆனா இதுக்கு வந்துங்கண்ணா மெயினா, ஆனா இந்த குட்டி வாங்குறத பத்தி பிரச்சனை இல்லைன்னா, இது வந்து எப்படி இது ஒரிஜினல் தான். ஆனா இந்த குட்டிக்கான அம்சங்கள் என்னன்னாங்கண்ணா, இது வந்து ரொம்ப குட்டையா இருக்கணுங்கண்ணா. கால் வந்து குட்டையா இருக்கணுங்கண்ணா. இது பாத்தீங்கன்னா நிலத்துல இருந்து ஒரு அரை ஜான் தான் வந்து உங்களுக்கு வந்து ஹைட் இருக்கணுங்கண்ணா. அரை ஜான் தான் ஹைட் இருக்கணுங்க. இந்த காது வந்து இந்த அளவுக்கு நல்ல நீளமா இருக்கணுங்கண்ணா. நல்லா இலையாட்டு இருக்கணுங்கண்ணா. டெய்ல் வந்து இந்த அளவுக்கு இருக்கணுங்கண்ணா. நீளம் வந்து இந்த அளவுக்கு இருக்கணுங்கண்ணா. சூப்பர். நீளம் இந்த அளவுக்கு இருக்கணுங்கண்ணா. இது வந்து நம்மளோட டேஷ் ஒன்னோட அம்சங்கள்ங்கண்ணா. டேஷ் ஒன்னோட அம்சங்கள். ஆமா. வேற என்ன அம்சம்னா இருக்கு? ஆனா இதுக்கு வந்து இதுதானுங்க. மூஞ்சி ஒண்ணு, இலை ஒண்ணுங்க, காது ஒண்ணுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இது கால் வந்து இவ்வளவுதான் குட்டையா இருக்கணுங்க. சரி சரி. நிலத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு தான்
1/2 அடி தான் உங்களுக்கு வந்து இதா இருக்குங்கண்ணா. சரிண்ணா. இப்போ இந்த நாய்க்குட்டி வாங்கி நம்ம இதுல ஒரு வருமானம் பார்க்கலாம் அப்படின்னா எத்தனை நாள் இந்த இதுக்கு வரணும் அந்த ஆனா இது பருவத்துக்கு? பருவத்துக்கு வர்றது பாத்தீங்கன்னா முதல் பருவத்துக்கு வந்து நல்லா வளர்ந்தோம்னா 9 மாசம் டு 10 மாசத்துல வந்து பருவத்துக்கு வந்துரும். வந்துரும். பருவத்துக்கு வந்துருங்கண்ணா. அதுல இருந்து பாத்தீங்கன்னா வருஷம் ரெண்டு முறை பருவத்துக்கு வருங்கண்ணா. பருவத்துக்கு வரும். இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மேல் ஒன்று ஃபீமேல் ஒன்று நம்ம எடுத்து நம்ம தோட்டத்துல விட்டோம்னா அது பாட்டுக்கு உங்களுக்கு ஹீட்டுக்கு வருங்க. ஹீட்டுக்கு வருங்க. அது பாட்டுக்கு உங்களுக்கு வந்து மேட்டிங் ஆகி அது பாட்டுக்கு குட்டி போட்டு காப்பாத்துங்கண்ணா. ஓகே ஓகே. ஆமாங்க. அப்ப இது ஒரு வருமானம் சம்பாதிக்கலாம். வருமானமும் இப்போ பார்க்கலாம். மார்க்கெட்ல இது அதிகமா மூவிங்ல போயிட்டு இருக்கானா? ஆனா ஒரு கம்மியான பட்ஜெட் நல்லா வீட்டுக்கு பாதுகாக்கணும். இந்த மாதிரி ஏதோ பூச்சி உழுவெல்லாம் எதுவும் வரக்கூடாது எல்லாமே பாதுகாக்கணும். இது வந்து டேஷ் ஒன் வந்து ரொம்ப அருமையான நாய்ங்கண்ணா. இப்ப நீங்க வளராதுங்கிறீங்க. ஆமா. தோட்டத்துக்கு அவளுக்குலாம் நல்ல ஹெவியான நாய் இருந்தா பார்த்தா பயந்துட்டு ஓடுற மாதிரி தான் ஆனா நாய். அந்த மாதிரி போனீங்கன்னா ஜெர்மன் ஷெப்பர்ட் போலாங்கண்ணா. டாபர்மேன் போலாம். அந்த மாதிரி போலாங்கண்ணா. இது வந்து வீட்டுக்கு நல்ல ஒரு வீட்டுக்கு ஒரு சின்ன ஒரு தோட்டத்துக்கு அது பாதுகாக்கிறதுக்கு வந்து இது அருமையான நாய்ங்கண்ணா. சூப்பர்ண்ணா, ஆமாங்கண்ணா. சூப்பர்ண்ணா. வேற என்ன குணாதிசயங்கள் இந்த நாயில? ஆனா இது அப்புறம் பாத்தீங்கன்னா கடிக்கிறது வந்து கொஞ்சம் அக்ரெசிவ் இருக்குங்கண்ணா. நம்ம வீட்டு ஜனங்களை விடங்க வெளியில இருக்கிறவங்களுக்கு நல்லா உழைக்குங்கண்ணா. உழைக்குங்கண்ணா. நல்ல சவுண்டா ஹெவியா இருக்கு, மீடியமா இருக்குங்கண்ணா. நல்லா கொஞ்சம் பார்க்கிங் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள். இது எப்படின்னா நம்ம குழந்தைகிட்டையும் சரி ஆனா நம்ம குழந்தைங்க அதாவது நம்ம வீட்டு ஜனங்கிட்ட ரொம்ப அட்டாச்மெண்டா பழகுங்கண்ணா. ரொம்ப அட்டாச்மெண்டா பழகுங்க. இது வெளியில வரவங்களுக்கு பார்க்கிங் அதாவது உழைக்கிறது கொஞ்சம் அது நல்லா இருக்குங்கண்ணா. அப்புறம் இது பூச்சி உழுவு இதெல்லாம் வந்து எல்லாம் சுத்தமா வராத அளவுக்கு நிறைய வீட்ல பாத்துக்கிறேன். பொம்மேரியன் குட்டி மட்டும் தான் அதிகமா வளர்த்துறாங்க. சரிங்க. இப்ப கொஞ்ச நாளா தான் பாத்துருக்கேன் இந்த நாய் குட்டி வளர்த்துறது. ஆனா பொமரேரியன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் வந்து ஒரு வகையான நாட்டு இனத்துல இருந்து அடுத்தது ஹைபிரிட்ல அதான் ஃபர்ஸ்ட் வந்ததுங்கண்ணா. ஆமாங்க. பொமரேரியன் டேஷ் ஒன்று இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் எதிர்ப்பு சத்து வந்து ரொம்ப அதிகமா இருக்குங்கண்ணா. கம்பேரிங் டு ஜெர்மன் ஷெப்பர்டு லேப் அதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் எதிர்ப்பு சத்து பத்தாதுங்கண்ணா. இது கொஞ்சம் நோய்க்கு வந்து இதெல்லாம் கொஞ்சம் தாங்குங்கண்ணா. இது பராமரிப்பு முறை எப்படி? ஆனா பராமரிப்பு வந்து நாட்டு நாயில் இருந்துங்கண்ணா. இது வந்து பெரிய பிரீடு வரைக்குங்க கிரேடன் வரைக்கும் எல்லாமே பராமரிப்பு ஒண்ணுதானுங்கண்ணா. கம்பல்சரி டிவார்மிங் அதாவது குடல் புழு நீக்குங்கிறது கம்பல்சரி 2 மாசத்துக்கு ஒரு முறை கம்பல்சரி பண்ணணுங்கண்ணா. வேக்சின் வந்து கம்பல்சரி இயர்லி வேக்சின் கம்பல்சரி பண்ணணுங்க. இப்போ இது டிவார்மிங் பண்ணியாச்சுங்க. டிவார்மிங் பண்ணியாச்சுங்க. இப்போ எத்தனை நாள் குட்டினது? ஆனா இது வந்து 32 நாள் குட்டிங்கண்ணா. அடுத்த 45 நாள்ல வேக்சின் 45 நாள்ல வேக்சின் நம்ம இதுக்கு பேப்பர் ஏதாவது தேவைப்படுது? ஆனா பேப்பர் வந்து என்னோட ஃபாதருக்கு பேப்பர் இருக்குதுன்னா மதருக்கு பேப்பர் இல்லைங்க. அதனால பேப்பர் அப்ளை பண்ண முடியாதுங்கண்ணா. பேப்பர் அப்ளை பண்ணா மேல 2 ரூபா கூட வருங்கண்ணா. இதுக்குள்ள பேப்பர் தேவைப்படுதுங்க? தேவைப்படாதுங்க. சோக்கு போறதுக்கு பேப்பர் தேவைப்படுங்கண்ணா. இத நாம சோக்கு கொண்டு போலாங்களா? அண்ணா சோக்கு வந்து இது கொண்டு வரலாங்கண்ணா. கொண்டு வர மாதிரி குவாலிட்டி இருக்குங்கண்ணா. பட் ஆனா கொண்டு வர முடியாதுங்க. பேப்பர் இல்லைங்கண்ணா. சரி. இது வந்து இதுதான் குவாலிட்டியான நாய்னா இதுல எந்த மாதிரி சொல்லுங்க? இதுல அப்படி இதுல 2 குவாலிட்டிங்கிற அப்படி நிறைய நண்பர்கள் இதுலயே குவாலிட்டி கம்மியா இருக்குண்ணா, இதுல எவ்வளவு பெஸ்ட் குவாலிட்டி அப்படின்னா நீங்க எதை சொல்லுங்க? குவாலிட்டி அப்படின்னா ஃபாதர் மதர் ரெண்டுமே வந்து ஒரே மாதிரியான குவாலிட்டி போட்டோம்னா அதாவது சேம் குவாலிட்டி நல்ல லைனேஜ்ல போட்டோம்னா நல்ல குவாலிட்டி ஆஃப் பப்பீஸ் உழுவுங்கண்ணா. ஒரு ஃபாதர் ஒரு குவாலிட்டிலும் மதர் ஒரு குவாலிட்டிலும் கொஞ்சம் பத்தாவது குவாலிட்டியில போட்டோம்னா கொஞ்சம் குட்டி கொஞ்சம் குவாலிட்டி பத்தாவது குட்டியே வருங்கண்ணா. ஓகே ஓகே சூப்பர்ண்ணா. அற்புதமா சொல்லிட்டு இருக்கீங்க. வேற பராமரிப்பு இந்த சாப்பாடு இதெல்லாம் எப்படி? சாப்பாடெல்லாம் அளவா இருந்தா போதுங்கண்ணா. 2 நேரம் வந்து பெருசா நான் ரெக்கமெண்ட் பண்றது சாப்பாடு, தயிர், பாயில்டு எக்குங்கண்ணா. அதாவது வேவிச்ச முட்டைங்க. ஆமாங்க. இது 3 மட்டும் 2 நேரம் கொடுத்தா போதுங்க. நான்வெஜ்ல எல்லாம் வேண்டாங்கண்ணா. நான்வெஜ்லாம் வேண்டியதுங்க. அப்படி கொடுக்குற மாதிரி இருந்தா ஒரு மந்த்லி ஒன்ஸ் அல்ல மந்த்லி ட்வைஸ். வந்து நம்ம இந்த பொருள்லாம் கொடுக்க கூடாதுன்னு சொன்னீங்கன்னா எந்தெந்த மாதிரி சாப்பாடு? கம்பல்சரி பால் வந்து கொடுக்க கூடாதுங்கண்ணா. பால் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்றது இல்லைங்கண்ணா. பால் ஒண்ணு, பச்சை முட்டை ஒண்ணு, பச்சை பால் ஒண்ணு இதெல்லாம் கொடுக்க கூடாது. இது பாத்தீங்கன்னா அதிக கண்டாமினேஷன் அதாவது அதிக இது கிருமிகள் தொற்றுகள் ஏற்படக்கூடியது அதுங்கண்ணா. அதனால அது கொடுக்க நீங்க இப்ப டிவார்மிங் பண்ணிட்டீங்க. ஆமாங்க. அடுத்து பண்ண வேண்டி இருக்குதா இல்ல பண்ண கூடாதா? ஆமாங்க. 15 நாளைக்கு ஒருக்கா கம்பல்சரி. குட்டிக்கு வந்து 3 மாசம் குட்டி வரைக்கும் 15 நாளைக்கு பண்ணணுங்கண்ணா. பண்ணணும். அப்புறம் இது 6 மாசம் 7 மாசம் குட்டிக்கு பாத்தீங்கன்னா மாசம் ஒருக்கா பண்ணுங்கண்ணா. 1 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சுன்னா 2 மாசத்துக்கு ஒருக்கா பண்ண போதுங்க. இப்ப வந்து இந்த குட்டி ஒரு குட்டி மட்டும் வாங்கிட்டு போனா ஏங்கி போயிடும். வாங்கினா 2 பேர் 2 குட்டி வாங்கணும் அப்படிங்கிறது இல்லைங்கண்ணா. எல்லாமே சிங்கிள். ஏன்னா வீட்டுல பாத்தீங்கன்னா எல்லாம் 2 குட்டி வளர்த்துற அளவுக்கெல்லாம் இடம் இருந்தா தான் ஆச்சுங்கண்ணா. இல்லாட்டி சிங்கிள் குட்டியே போதுங்கண்ணா. நாம அந்த அளவுக்கு கொஞ்சம் கேர் அண்ட் அஃபெக்ஷன் கொடுத்தா போதுங்கண்ணா. நாம அதோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம அதோட பண்ணோம்னா எதா இருந்தாலும் ஒரு குட்டியே இருந்தாலும் போதுங்க. இல்ல நம்ம பேரா இருந்துச்சுன்னா என்ன பொறுத்த வரைக்கும் பேரா இருந்துச்சுன்னா ஒரு மேல் ஒன்று ஃபீமேலா இருந்துச்சுன்னா அது வந்து உடல் ரீதியான ஒரு இதுலயே வந்து அதே பராமரிக்குங்கண்ணா. ஆனா சாப்பாடு செலவுல பெருசாலாம் இருக்கு. நம்மளுக்கு மிச்சமா கொஞ்சம் எடுத்து போட்டா. ஆமாங்கண்ணா. ஆனா எக்காரணம் கொண்டும் நம்ம பழச போடுறது, சில்லி போடுறது, புரோட்டா போடுறது அதெல்லாம் நான் கேட்க வந்தேன். அதெல்லாம் போடக்கூடாதுங்க.
அதத்தான் நான் கேட்க வந்தேன். ஏன்னா சில பேர் சாப்பாடுக்கு வாங்கிட்டு வருவாங்க. ஆமாங்கண்ணா. சில்லி ஆனா அப்புறம் அதெல்லாம் மிச்சமானது நான் போடுறது. சொல்லி அ, அதாவது நான் இதுக்கு ரெக்கமெண்ட் பண்ற ஃபுட்டு சாப்பாடு, அ, தயிருங்கண்ணா, வேகச்ச முட்டைங்க. அ, அ. 2 அவ்வளவுதான். நேரமுங்க. அவ்வளோதானுங்கண்ணா. வேற எதுவுமே குடுக்க வேற கூடாது. எது எது இந்த பீஃபு, அ, சிக்கனு அ. அதெல்லாம் வந்து ஒரு மந்த்லி ஒன்ஸ் குடுக்கலாங்கண்ணா. சரி, சரிண்ணா. அப்புறம் இந்த புரோட்டா போடுறது, சப்பாத்தி ஓடுறதுங்க. அப்புறம் வந்து சில்லி ஓடுறது, அதெல்லாம் வந்து கம்பல்சரி போடக்கூடாதுங்க. போட்டா ஸ்கின் அலர்ஜி, அ. உள்ள வந்து குடல்ல பாதிப்பு எல்லாமே வருங்கண்ணா. சரி, சூப்பரா ஆமாங்க. சொன்னீங்க. இந்த மாரி குட்டிகள இப்படித்தான் பாத்துக்கணும்னா, நீங்க எந்த ஆமாமாங்க. மாரி எத சொல்லுவீங்க? எதுங்கண்ணா? இப்படித்தான் நீங்க இந்த குட்டிய பாத்தீங்கன்னா தான் நல்லா இருக்கும். அண்ணா நான் சொல்றது வந்து ஒரு எந்த ஒரு பப்பிக்கும் ஒரு 4 விஷயத்த ஃபர்ஸ்ட் சொல்றேங்கண்ணா. சொல்லுங்கண்ணா. ஃபர்ஸ்ட் டிவார்மிங்ண்ணா, குடல் புழு டிவார்மிங். நீக்கம்ண்ணா. ஓகே. 2வது வேக்சினுங்க, வேக்சின், தடுப்பூசிங்கண்ணா. தடுப்பூசி. 3வது அதாவது கிளீனினஸ்ங்கண்ணா, அ, உனி பிடிக்க கூடாதுங்க. உனி. உனி, பூச்சி அ. அந்த மாரி வந்து உனி பிடிக்க புடிச்சா கூடாதுங்க. உயிருக்கே பாதிப்பு ஆனா இருக்குல்லண்ணா? ஆமாங்கண்ணா. அது அ. வந்து உனிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஆண் உண்ணி, பெண் உண்ணின்னு 2 இருக்குதுங்க. ஓ! அதுலயே இருக்கு ஆமாங்க. விஷயம். அதுல வந்து 2 உண்ணி ஆ. இருக்குங்க. அது பெண் உண்ணி வந்து ரொம்ப பார்த்தீங்கன்னா, அதுல வந்து ஒரு ஒரு உண்ணிலிருந்து பார்த்தீங்கன்னா, 1,00,000 முட்டைகள் வந்து உற்பத்தி ஆகுங்கண்ணா. சாமி! என்ன நீ சொன்னதே எனக்கு இது. ஆமாங்க. உற்பத்தி ஆகுங்க. அ. இப்ப அந்த ரத்தத்த வந்து அத நசுக்குறது, அப்புறம் வந்து அப்படிலாம் பண்ணோம்னாங்கன்னா, திருப்பி அதுலருந்து உற்பத்தி ஆகுங்க. அப்ப நாம என்னலாம் அத பண்ணலாம்? வந்து அப்படியே ஒண்ணா தீயில இது பெட்ரோல்ல போடலாங்களா? போட்டுறணுங்கண்ணா. அ. பெட்ரோல்ல போட்டுறணும். அப்படி இல்லன்னா நெருப்புல போட்டுறணுங்கண்ணா. சூப்பர்ண்ணா, முழுசா சூப்பர்ண்ணா. பண்ணணும். அப்ப ஓகே. நல்லா கரெக்டான முறையில பராமரிக்கணுங்க. அ, கட்டுத்தாரையில கட்டி வச்சுறது, ம். அப்புறம் நாய் வந்து சரியான முறையில பராமரிக்கிறதுல, ஒரு குளிச்சு விடுறதுலங்கிறப்ப அந்த உணியெல்லாம் வருங்கண்ணா. சூப்பர்ண்ணா, உனி சூப்பர்ண்ணா. வரப்போ உனி காய்ச்சல் வந்துருங்க. காய்ச்சல் உனி வருது. காய்ச்சல் வரப்போ பார்த்தீங்கன்னா, பிளட்ல மிக்ஸ் ஆயிருங்கண்ணா. அந்த ம். பாய்சன் மிக்ஸ் ஆயிருங்க. மிக்ஸ் ஆகுறப்ப பார்த்தீங்கன்னா, குட்டி நாய வந்து காப்பாத்த முடியாதுங்க. கண்டிப்பா காப்பாத்த ஆமா, முடியாது. காப்பாத்த முடியாதுங்க. ஓகே, 4வது ஓகே. உணவுங்கண்ணா. சரிண்ணா. உணவுங்கிறது வந்து எந்த ஒரு நாயும் பார்த்தீங்கன்னா, உணவு இல்லாம செத்ததா கிடையவே கிடையாதுங்கண்ணா. என்ன இப்படி நாய்க்கு ஆமாங்க. எந்த நாயும் வந்து உணவுக்கு வந்து 4 நாள் சோறே இல்லைனாலும் தாங்குங்கண்ணா. தாங்கு. தாங்கு. ஆ. எந்த ஒரு நாயும் அது இறைவன் படைப்பே அப்படித்தானுங்கண்ணா. ரோட்டு நாயில ஆமாமா. எத்தனையோ நாய் இந்த ஆமாங்க. கொரோனா எத்தனையோ டைம்ல வந்து சோறே இல்லாம சாப்பாடு இல்லாம இருக்குதுங்க. எவ்வளவு நாய் எந்த நாய் கஷ்டப்படுது. உணவு இல்லாம அ, செத்துருக்குன்னு சொல்லுங்க. அந்த மாரி இல்ல. இல்ல, தண்ணி இல்ல. இருந்தா போதுங்கண்ணா. தண்ணி உயிர் குடிச்சிட்டே பிழைச்சுக்க. வாழ்ந்துருங்கண்ணா. ஆ. ஆனா அந்த உணவும் பார்த்தீங்கன்னா, சாப்பாடு, தயிர், முட்டை. சரி, அது சரி. குடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஹைஜீனா சரிண்ணா. நல்லா இருக்குங்கண்ணா. இப்ப பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஃபாரின் பிரீட்ண்ணா. ஆமாங்கண்ணா. இப்ப நாட்டு நாய்க்கு பெஸ்ட்டான இப்ப ஃபாரின் பிரீடு பெஸ்ட்டான இது கொஞ்சம் அப்படியே ஆனா ஏன்னா நெறைய பேர் விரும்புறது ஆ. ஏன்னா நாட்டு நாய் மறந்துட்டு ஃபாரின் பிரீடுக்கு வந்துட்டாங்க. ஆமாங்கண்ணா. அது என்ன காரணம்? அது கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. ஆனா, கொஞ்சம் இது வந்து இதுகிட்ட வந்து டிசிப்ளின் இருக்குங்கண்ணா. டிசிப்ளின். டிசிப்ளின் இருக்குங்க. ஆ, டிசிப்ளின் அப்டின்னா ஒழுக்கங்கள் இருக்குங்க. நம்ம ஆ. சொல்ற கமெண்ட்ஸ்க்கு வந்து புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை இருக்குங்க. என்னண்ணா இப்படி சொல்லி ஆமாங்க. நம்ம நாட்டு நாய்க்கு வந்து அது கொஞ்சம் பத்தாதுங்கண்ணா. என்ன இப்படி சொல்லி போட்டீங்க? ஆமாங்க. அது உண்மையான இதுதானுங்கண்ணா. அ, மிந்தியெல்லாம் இப்போ வேக்சின் எல்லாம் நமக்கே இருக்கட்டும் போடாம தான் இருந்தாங்கண்ணா. ம். இன்னைக்கெல்லாம் எதுக்கணும் வேக்சின் போட்டங்காட்டி தான் இன்னைக்கு நம்ம குழந்தையா இருக்கட்டும், எதா கண்டிப்பா, இருந்தாலும் கண்டிப்பா. நம்ம வந்து அதுக்கு ஆரோக்கியமா இருக்கு. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா போலியோ வர்றதில்ல. ஆ, இது வரல, சிக்கன் பாக்ஸ் வரதில்ல. அதுக்கெல்லாம் எல்லாத்துக்குமே தடுப்பூசி வந்தது. அந்த மாரி தடுப்பூசிங்கிறது ரொம்ப முக்கியம்ண்ணா. அதுவும் சூப்பர். கரெக்ட்டா போடணுங்க. ஓகே, ஓகே. ஆமா. பக்காவா அற்புதமா சொல்லியிருக்கிறீங்கண்ணா. ரேட் எப்படி சொல்றீங்களான்னு எனக்கு கான்டாக்ட் நம்பர் ஆனா குடுத்ததுக்கு அப்புறம் ஆனா பேசிக்கலாங்களா? கான்டாக்ட் நம்பரு அதாவது என்னோட கான்டாக்ட் நம்பர் நான் குடுத்துருவேங்கண்ணா. ஆ, நீங்க கான்டாக்ட் நம்பருக்கு கூப்பிட சொல்லுங்க. சரிண்ணா. கூப்பிடுறவங்க அதாவது வாங்கக்கூடிய நபர் கூப்பிட்டுட்டோங்கண்ணா. ஆ. நான் கட்டாயம் அவங்களுக்கு வந்து அனுசரிச்சு பண்ணி குடுக்குறேங்கண்ணா. அது வாங்கக்கூடிய நபருக்கு நபர் மட்டும். கூப்பிட்டுங்கண்ணா. சும்மா டைம் பாஸ் டைம் பாஸர் கூப்பிடாதீங்க. வேண்டாங்கண்ணா. டைம் இப்ப பாஸர் போன வீடியோ ஆமாங்கண்ணா. 1 மில்லியன் தாண்டி ஆமாங்கண்ணா. போயிருச்சுங்க. போச்சுங்கண்ணா. அந்த ஆ, அளவுக்கு எனக்கு ஃபோன் கால்ஸ் வந்ததுங்கண்ணா. ஆ, பார்த்தீங்கன்னா, நெறைய கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா, வெறும் என்கொயரி, ஆ. டைம் பாஸிங்கு சரி, அந்த சரிண்ணா. மாரி தான் நெறைய பேர் கூப்பிடுறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஒண்ணும் யூஸ் இல்ல அப்படிங்கிற ஆனா மாரி யூஸ் சொல்றீங்களா? இல்லைங்கண்ணா. என்னால வந்து வாங்கக்கூடிய நபருக்கு சப்போர்ட் பண்ண ஆ. முடியலைங்கிறத நான் சரி, சொல்றேங்கண்ணா. சரிண்ணா. ஆ, வாங்கக்கூடிய நபர் வந்து என்ன கூப்பிட்டா, ஆ. அவிங்களுக்கு குடுக்கக்கூடிய டைம் வந்து என்னால அதிகமா குடுக்க குடுக்க முடியலைங்கண்ணா. முடியல. ஆமாங்க. ஓகே, ஓகே. பயனுள்ளதா இருந்தா பயணம் பயன் பண்ணுங்க. ஆமாமா. சும்மா எதுக்கு கால் பண்ணிட்டு. கால் பண்ணி அது சரி நம்மகிட்ட என்னென்ன பிரீட்ண்ணா கிடைக்கும்? ஆனா என்கிட்ட மொத்தம் வந்து 7 வகையான பிரீட்ஸ் வச்சுக்கிறேங்க. சரிண்ணா. மொத்தம் 30 நாய் இருக்குங்கண்ணா. ம், ஃபர்ஸ்ட் லேபுங்க. ம், 2வது ஜெர்மன் ஷெப்பர்டுங்க. ம், 3வது பொமரேனியனுங்க. 4வது பக்குங்கண்ணா. ம். அதுக்கு அடுத்தது ஒரு ராட்வீலருங்கண்ணா. ராட்வீலர். ராட்வீலருங்கண்ணா. என்ன அது தடை செய்யப்பட்ட ஆனா தடை செய்யப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்கண்ணா. அ. பட் நாங்க வந்து இதுக்கு ஒரு கெனலுக்கு ஒண்ணு வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒண்ணு மட்டும் சரி, ஓகே, வச்சுக்கிறேங்கண்ணா ஓகே. நானு. நான் போன வாரம் குணத்தூர்லயும் கூட வந்திருந்தீங்க. வந்திருந்ததுங்கண்ணா. ஆமாங்க. ஆமாங்கண்ணா. அப்புறம் அடுத்தது ஒரு டாபர்மேன் வச்சுக்கிறேங்கண்ணா. சரிண்ணா. அப்புறம் குன்னத்தூர் டேஷன் வச்சுக்கிறேன். போன டைம் வந்திருந்தீங்க. ஆமாங்கண்ணா. ஒரு டாக் ஒண்ணு தவறிடுச்சு அந்த மாரி ஆமாங்கண்ணா. சொன்னீங்க. ஆனா அத இந்த பத்தி ஏதோ சொல்ல கிளைமேட்ல பார்த்தீங்கன்னா, பார்வா வைரஸ்ன்னு சொல்லி அதிகமா வருதுங்கண்ணா. ஆ, பார்வா வைரஸ். அது எப்படின்னாங்கண்ணா, நான் எப்பவுமே வந்து நான் ஏன் குன்னத்தூர் வரத தவிர்த்துட்டேன்னா, ம். அங்க பார்த்தீங்கன்னா கிராஸஸ் நெறைய வருதுங்க. சரி, ஒரு சரிண்ணா. நாயில இருக்கிற இன்ஃபெக்ஷன் இன்னொரு நாய்க்கு வந்ததுங்கண்ணா. ம். அத தொட்டுட்டு இத தொடுறாங்க. சரி, தொட்டோனே சரிண்ணா. இதுக்கும் இன்ஃபெக்ட் ஆயிருதுங்கண்ணா. ஓகே, ஓகே. அதனால அது ஒரு காமிச்சாங்கன்னா கைப்படலயே இருக்கணும். ஆமா ஒரு கைப்படவே இருக்கணும். இது ஆ, வந்து இந்த பார்வா வைரஸ்ங்கிறது காத்துலயே பரவக்கூடியதுங்கண்ணா. சரிண்ணா. இப்போ ஒரு நாய்க்கு வந்துருச்சு அப்படின்னா, அது வந்து அந்த காத்து மூலியமாவே இன்னொரு நாய்க்கு இந்த ஸ்ப்ரெட் ஆயிரும். சேவல் கோழிக்கெல்லாம் வருது இல்லைங்க. அதே மாரி அதே தான் வெள்ள ப்ராப்ளம் கழிச்சல் தான். வர்ற மாரியே தான் இதுங்கண்ணா. வெள்ளை கழிச்சல் வர ஆமாங்க. மாரி தான். 90% காப்பாத்துறதுங்க சிரமம்ங்கண்ணா. அது நம்ம வீட்ல இருக்கிறனாவே வேறவங்க வந்தாங்கன்னா
கொஞ்சம் கைப்படாம ஆமா கைப்படாம. பாத்துக்கோங்க. நானுமே இப்ப வந்து கிணலுக்குமே வந்து எல்லாமே உள்ள விட மாட்டாங்கண்ணா விட நானு. மாட்டீங்க. விட ஓகே, மாட்டேங்க. ஓகே, ஓகே. நம்ம கிணல் பேர் நீங்க சொல்லவே இல்ல. ஆனா செந்தூர் கிணலுங்க. ஆ. செந்தூர் கிணல் முத்தூருங்கண்ணா. முத்தூர். முத்தூர் சரி, செந்தூர் நம்ம கிணல். கனல்ல எப்பப்பலாம் நீங்க இருப்பீங்க? எப்ப கான்டாக்ட் பண்ணலாம்? அத கொஞ்சம் ஆனா டீடைலா நீங்க சொல்லுங்க. வந்து என்னோட ஃபோன் வந்து எனி டைம் நான் வந்து மிஸ்டு கால் இருந்தாலும் நான் பார்த்துட்டு கூப்பிடுவேங்கண்ணா நானு. சரிண்ணா. அதுல வந்து எந்த ஒரு ம். மாற்றமும் இல்லைங்க. சரிண்ணா. என்னோட நம்பர் வந்து 9095016725 ம். 9566916725ங்க. சூப்பர்ண்ணா. அற்புதமா சொன்னீங்க. நல்லதுங்க. அப்படியே படன்னு பேசிட்டீங்க. சரி இத பிரைஸ் வந்து நீங்க கால் பண்ணி ஆனா சொன்னா கால் சொல்லிருவீங்க. பண்ணிட்டோம்னா வேணுங்கிற நம்பர் கூப்பிட்டுங்கன்னா கூப்பிடுங்க. நான் கட்டாய குட்டி எடுக்கலாங்கிற ஒரு நோக்கம் இருக்கிறவங்க கூப்பிட்டாங்கன்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி ஓகே, அவங்களுக்கு ஓகே. பெஸ்ட்டா பண்ணி ரொம்ப நன்றிங்க. நம்ம சேனல் பார்த்து வரவங்களுக்கு ஏதோ பெட்டரா பண்ணி கொடுக்குறேங்கண்ணா. பெட்டரா பண்ணியிருக்கிறீங்களா? பண்ணி கொடுத்துருக்குறேங்கண்ணா. நம்ம சேனல்ல பார்த்துட்டு இந்த மாதிரி அண்ணா மக்கள் வண்டி பார்த்துட்டு வந்தோம். ஆனா இப்போ இதுலயுமே வந்து நான் ரேட் சொல்றது பெருசு இல்லைங்கண்ணா. ரேட் சொன்னதுல இருந்து திருப்பி கம்மிக்கிறாங்கண்ணா. சரி, ரேட் சரி. என்ன ரேட் சொல்றோமோ அதுல இருந்து திருப்பி கம்மிக்கிறாங்க. சரி, சரி. இப்ப அடுத்த பேட்ச் ஏதோ வேற ஏதோ ஆனா அடுத்த பேட்ச் நான் அடுத்த லிட்டர் ஆச்சுன்னா நான் அடுத்த வீடியோ இல்ல அடுத்தது வந்து என்ன லிட்டராக ரெடியா ஆனா லேப் மேட் பண்ணி வச்சுக்கிறேங்கண்ணா. சூப்பர்ண்ணா, லேப் சூப்பர்ண்ணா. இருக்குது, ஷெப்பர்ட் இருக்குதுங்கண்ணா. ஓகே, ஆமாங்க. ஓகே. இப்ப நம்மகிட்ட ஒரு நாய்க்குட்டி வாங்கிட்டு போறோம். அவங்ககிட்ட நீங்க சொல்ல விரும்புறது என்ன? ஆனா நல்ல அதாவது தன்னால வளர்த்த முடியும் அப்படிங்கிற நபர் மட்டும் குட்டி வாங்கட்டுங்கண்ணா. அற்புதம், நான் வந்து அற்புதம். சும்மா வந்து பருவத்துல பண்ணி கூட அழகா இருக்குங்கிற கதையாங்கன்னா நான் வந்து வாங்கிட்டு போயிட்டுங்க. அப்புறம் அங்க கொண்டு போய் பராமரிக்காம போட்டு அது ஒரு இறக்குற மாதிரி இருந்தா அவங்க வாங்க வேண்டாங்கண்ணா, வர வேண்டாங்கண்ணா. சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா. இது உங்களுக்கு கோவத்துல ஏதோ பேசுற மாதிரி இருக்குது. இல்லைங்கண்ணா அது அதாவது நம்மளோட சந்தோஷத்துக்காக இதை வந்து இரையாக்க கூடாது. சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா. ரொம்ப நன்றிண்ணா. உங்க நன்றி. நம்பர் நாங்க டிஸ்பிளேல கொடுக்குறோம். தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிட்டு போறவங்ககிட்ட நீங்க ரேட் சொல்லிக்கங்க. டெஃபினட்டா நான் பெட்டரா பண்ணி கொடுக்குறேங்கண்ணா. சரிண்ணா. ஓகே, ஓகே. ஓகே நல்லது. அண்ணா வெளியூர் டெலிவரியில எப்படிண்ணா? டெலிவரி ஆல் ஓவர் தமிழ்நாடு எல்லா பக்கம் பண்ணி கொடுக்குறோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு எல்லா பக்கம் பஸ் லாஸ்ட் எங்கண்ணா பண்ணிருக்கீங்க? ஆனா போடி கம்பம்ங்க, மதுரை, சிவகாசி, தேனிங்கண்ணா, அப்புறம் வந்து உளுந்தூர்பேட்டை. அதுங்கண்ணா இருக்கு ஆனா உளுந்தூர்பேட்டை சென்னை நியர்பை சென்னைங்கண்ணா. சரி, ஓகே. அப்புறம் சென்னைங்க எல்லா பக்கம் பண்ணிருக்கிறேங்கண்ணா. சரிண்ணா. இப்போ எப்படிண்ணா இங்க இருந்து நீங்க டெலிவரி பண்ணும்போது என்னென்ன ஸ்பெஷல் அதுல பண்ணுவீங்க? ஆனா அதுல என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் போறதுக்கு முன்னாடியே வந்து கஸ்டமருக்கு வீடியோ போட்டுருவோங்க. வீடியோ போட்டு குட்டி வந்து இந்த உங்க குட்டின்னு சொல்லி நான் காமிச்சிருவேனுங்க. குட்டி வந்து விளையாட வச்சு காமிச்சிருவோங்க நானு. குட்டி வந்து ரொட்டேட்டிங் வீடியோ காமிச்சிருவோங்க நானு. தலையில இருந்து கால் வரைக்கும் ஃபுல்லா காமிச்சிருவோங்கண்ணா. அப்புறம் வந்து குட்டிக்கு வந்து தண்ணி ஐஸ்கிரீம் வச்சுட்டு உள்ள வந்து இது கிளாத் விரிச்சுட்டு பேட் பாக்ஸோட கொடுத்துருவீங்க. பேஸ்கெட் வந்து போட்டு கொடுத்துருவோம். அது உங்க செலவானா அது அவங்க ஆனா கஸ்டமர் செலவு தான். சரி, சரி. கஸ்டமர் டிரான்ஸ்போர்ட் செலவு கஸ்டமர் ஓகே, ஓகே. சரிண்ணா. ஓகே, ஓகே. ரொம்ப நன்றிண்ணா. அழகா சொன்னீங்க. மீண்டும் இது போல் நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி. ரொம்ப நன்றிண்ணா. நன்றிங்க.